ஸோ மார்னிங் நம்மளோட டேம் சேனலில் நிஃப்டிக்கு தேவையான இம்பார்ட்டண்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம். அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே எல்லோ கலரில் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் மார்க்கெட் ஓப்பன் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த நிறையா மேஜரான சப்போர்ட் லைன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா இந்த நெக் டு நெக்லேயே வந்து நிறைய சப்போர்ட் லெவல்ஸ் இருக்குது. நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 40 to 45 பாயிண்ட்ஸ்குள்ளேயே வந்து ஒரு 3 சப்போர்ட் லெவல் கொடுத்துருந்தேன். அண்ட் இவென்ச்சுவலி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலே அந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி நம்ம ஒன்ஸ் அந்த கேண்டில் க்ளோசிங் முடிஞ்சதுக்கப்புறம் நிஃப்டியில் புட் ஆப்ஷன் என்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் அது ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் ப்ராஃபிட் புக்கிங் ஸ்கேல்குலேட்டாக அமைஞ்சிருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்டான அப்டேட் கொடுத்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் நெக்ஸ்ட் வந்து ஒரு பிக் ஃபாலோவரும் அதுக்கு 54,000 புட் ரைட்டர்ஸ் வந்து பேனிக்காக அவங்களோட பொசிஷன்லாம் புக் பண்ணால் தான் வந்து நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து கீழே விழுகும். அண்ட் அதே சமயத்தில் லாஸ்ட் டியூஸ்டே என்ன நடந்துருச்சுன்னா இந்த ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் மட்டும் தான் ஒரு ரேலி வந்துருச்சு. நம்ம செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் டியூஸ்டேல பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் தான் ரேலி வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் அதை வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அண்ட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அதுதான் நடந்துருச்சு. பட் எவென்ச்சுவலி லாஸ்ட் டியூஸ்டே வந்து லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ஒரு ஃபால் வந்துருச்சு. பட் இன்றைக்கி அது கூட இல்லை. அண்ட் மந்த்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால மார்க்கெட் அதே ரேஞ்சிலே கொண்டு போய்ட்டு ப்ரீமியம் மீட்டிங்கில் பிக் பிளேயர்ஸ் ப்ராஃபிட் பண்ண பார்த்துட்டாங்க. அண்ட் மார்க்கெட் நம்ம கொடுத்துருந்த லாஸ்ட்டு சப்போர்ட் லெவல் வந்து ரிவர்சல் வந்ததுனால அண்ட் அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்சல் ட்ரேட் என்டர் பண்ண ட்ரை பண்ணோம். அந்த ரிவர்சல் ட்ரேடோடைய ஃபஸ்ட் ட்ரேட் பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. பட் எகெயின் ஒரு தடவை ரிவர்சல் ட்ரேட் ட்ரை பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த ட்ரேட் பார்த்திங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி இருந்துச்சு. அண்ட் மார்க்கெட் அதுக்கப்புறம் பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. அண்ட் எண்டாவது வேலை சின்ன சின்ன ஸ்கேல்குலேட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கோட மந்த்லி எக்ஸ்பைரி பார்த்திங்கன்னா மேஜராக வந்து ப்ரீமியம் மீட்டிங்கில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் எடுத்துட்டால் மார்க்கெட் வந்து ரொம்பவே நேர ரேஞ்சில் மியூட்டடாக தான் இருந்திருக்கு. அண்ட் பிகர் பிக்சர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 3-4 ட்ரேடிங் டேஸாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபால் இருக்குது. அண்ட் எகெயின் வந்து எல்லார்கிட்டையும் ஒரு பயம் வரதான் செய்யும். ஸோ ரொம்ப பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ப்ரீவியஸாக இந்த லெவல்கிட்ட வரக்குள்ள மல்டிபிள் டைம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க இந்த இடத்துல. அண்ட் ஈவன் ஆகஸ்ட் மந்தோடைய ஸ்டார்டிங்கில் கூட இதே லெவலில் இருந்தால் வந்து ரிவர்சல் கொடுத்துட்டு ஆகஸ்டோடைய எண்டிங்கில் எக்ஸாக்டாக அதே லெவலில் வந்து க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஈவன் நம்ம ட்ரம்ப் அண்ட் டேரிஃப்ஸ் அண்ட் நிறையா நெகட்டிவ் நியூஸ் எல்லாமே வந்து ஃபேக்ட்ரின் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நியூஸ் வந்து அது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டை ட்ரிகர் பண்ணும். ப்ளஸ் இந்த 200 EMA வந்து நான் எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது வந்து 200 EMA. ஸோ 200 EMA லாஸ்ட் டைம் வந்துட்டு தான் மேலே ரிவர்சல் போனாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு கேப் பார்டர் இருக்குது. ஸோ லாஸ்ட் டைமும் எக்ஸாக்டாக இந்த மாதிரி ஒரு கேப் பார்டர் தான் ரிவர்சல் கொடுத்தாங்க. ஸோ மேஜரான சப்போர்ட் லெவல் வந்து நிஃப்டி வந்துட்டாங்க. அண்ட் நிஃப்டி மட்டும் மேஜரான சப்போர்ட் லெவல் இல்லை. நீங்கள் சென்செக்ஸ் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த 200 EMA கிட்ட தான் இருக்கிறாங்க. சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷன். அண்ட் ஃபின் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் டைம் ஒரு ஸ்விங் லோ வச்சுருந்தாங்க. எக்ஸாக்டாக அந்த ஸ்விங்கோட லோக்கிட்டே இருக்கிறாங்க. ப்ளஸ் 200 EMA கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா 200 EMA அதே மாதிரி 200 EMA இருக்காங்க. ப்ளஸ் ப்ரீவியஸ் ஸ்விங்கோட லோக்கிட்டே தான் வந்து பேங்க் நிஃப்டி இருக்காங்க. ஸோ மோரார்லெஸ் கரண்ட் பிளேஸில் இருந்து மார்க்கெட் கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பிகாஸ் ஒரு கீ சப்போர்ட் ஜோன்ட்டு வந்துட்டாங்க. இந்த இடத்துல மேக்ஸிமம் அண்ட் இம்பார்ட்டண்டாக நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது இந்த இடத்துல பையர்ஸ் ஆக்டிவாக இருந்து மார்க்கெட்டை ரிவர்சல் கொண்டு வராங்களாங்கிறது பார்க்கணும். ரெண்டாவது அதே மாதிரி ரிவர்ஸில் வந்தால் எஃப்ஐஏ அவங்க அக்ரெஷனாக ஹோல்ட் பண்ணியிருந்த அந்த ஷார்ட்ஸை புக் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். ஸோ இது ரெண்டும் நடந்தால் தான் மார்க்கெட்டில் ரிவர்சல் வரும். அப்படி இல்லைன்னா இந்த லெவலில் எகைன் ஒரு கன்சால்டேஷன் போட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா அந்த நியூஸுக்கு ட்ரிகர் ஆகி மார்க்கெட் மூவ் ஆகும். அண்ட் மோரார்லெஸ் ஆகஸ்ட் மந்த்லி சீரீஸ் முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் பிகர் பிக்சரில் லாஸ்ட் 2 to 3 மந்த்தாகவே ஃப்ராங்காக சொல்லணும்னா மார்க்கெட்டில் ட்ரெண்டே கிடையாது. மார்க்கெட் ரொம்ப நேர ரேஞ்சில் மியூட்டடாக தான் இருக்குது. பட் இதுவுமே வந்து ஆக்சுவலி நம்ம பிகர் பிக்சர் அதாவது இயர் டு இயர் பேசிஸில் பார்க்கல நல்லதாக தான் எடுத்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறையவே நெகட்டிவ் நியூஸ் ஃபேக்டர் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸ் வரக்குள்ள மார்க்கெட் அந்த இடத்துலேருந்து ஒரு கிராஷோ ஒரு பேனிக் ஃபாலோ வராமல் சேம் ரேஞ்சிலே வந்து கன்சால்டேட் ஆகிட்டு டே டு டே பேஸில் மட்டும்தான் ஃபாலோ வந்துட்டு இருக்கிறது பிகர் பிக்சருக்கு ரொம்ப நல்லது. பட் இருந்தாலும் கிளியர் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒன்று இப்போ மார்க்கெட்டில் இல்லை. ஸோ அதனால் டே டு டே பேஸ்லேயே மூவ் பண்ணுங்கள். ஸ்டில் நம்ம வந்து ஒரு சாலிடான ரிவர்சல் பார்க்க வரைக்கும் அந்த சாலிடான ரிவர்சல் நம்மளுக்கு தெரியறதுக்கு எஃப்ஐஐ எப்போ அவங்களுடைய ஷார்ட் பொசிஷனை புக் பண்ணுறாங்களோ அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் கிடைக்கும். ப்ளஸ் மார்க்கெட் இப்போ
கீ இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஜோன் இருக்கிறாங்க அண்ட் மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சீரிஸ்க்கு மூவ் பண்ணக்குள்ள எப்படி பொசிஷனை பில்ட் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். ஸோ அதனால் நாளைக்கோட பிளான் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1 hour ஆர் ஆஃப் செஷன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ண விடுங்க அண்ட் மார்க்கெட் சென்டிமெண்ட் அண்ட் டேட்டாவை பேஸ் பண்ணி ட்ரேடிங்கான பிளானை லைவ் மார்க்கெட்டில் அடாப்ட் அண்ட் இம்ப்ரவைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபார்னோம் கீ லெவல்ஸ் வந்து இந்த கேப் பார்டரும் 200 AM தான். ஸோ கொடுத்துருந்த லெவல்ஸை எல்லா மேஜர் இண்டெக்ஸ்லையும் மார்க் பண்ணிங்க அண்ட் மார்க்கெட் இந்த லெவல் வரக்குள்ளே க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த லெவல் இருந்து மார்க்கெட் ரிவர்சல் கொடுக்குதா அப்படின்னு. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ரிவர்சல் கொடுத்துருந்துச்சுன்னா எண்ட் ஆஃப் த டேயில் எஃப்ஐ டேட்டாவும் செக் பண்ணி பாருங்கள், ஷார்ட் அவங்க புக் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு. ஸோ இது ரிவர்சலும் வந்துருந்து எஃப்ஐ வந்து ஷார்ட்டை புக் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா தான் மார்க்கெட்டில் ரியல் ரிவர்சல் வரும். அப்படி இல்லை எகைன் கன்சால்டேட் தான் ஆகும். ஸோ அதனால் செப்டம்பர் மந்த் என்ன சர்ப்ரைஸுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். அண்ட் அகைன் டே டு டே பேஸ்லேயே மூவ் பண்ணுங்கள், பொசிஷன் ட்ரேட் அவாய்ட் பண்ணிங்க. அண்ட் மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்குள்ள யூஸ்வலாக ட்ரேட் பண்ணுற குவான்டிட்டி விட்டு குறைச்சே ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றபடியே சந்திப்போம். மகிழ்ச்சி.